புரட்டாசி, இது புரட்டாசி கணக்குல அது நாள் இரவுன்னு பேரு. அது நம்ம விரிவா பார்க்கணும்னா அது ரொம்ப நேரம் ஆகும். சரி, புரட்டாசி மாதம் தேவர்களுக்கு இரவு நேரம் 10 to 12 நள்ளிரவு நேரம். அது எது புரட்டாசி என்பது. அந்த நள்ளிரவு நேரத்துல வரக்கூடிய அமாவாசை மகா பிரளய அமாவாசை. என்ன அமாவாசை? மகா பிரளய அமாவாசை. அதத்தான் நாம என்ன சொல்லிட்டோம் சொன்னா மாலைய அமாவாசைன்னு சொல்லிட்டோம். மகா பிரளய அமாவாசை. அமாவாசைன்னா என்ன? அது சந்திரன் மறைந்து இருக்கின்ற நிலை இல்லையா? அதுதான் என்னது அமாவாசை. அப்போ எல்லாம் அழிஞ்சு போகும்போது எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். மகா பிரளயம்னா முழுமையாக அழியுதுன்னு அர்த்தம். அதனால அதுக்கு அமாவாசைன்னு பேரு. முழுவதுக்கு அமாவாசைன்னு பேரு. இது மகா பிரளயம். இது மகா பிரளயம், முற்றழிப்பு. இது முற்றழிப்பு. அதனால அது மகா பிரளய அமாவாசை, மாலைய அமாவாசைன்னு சொல்றோம். எதுக்கு சார் முற்றழிப்பு செய்யறான்? எதுக்கு இறைவன் எல்லாத்தையும் முற்றழிப்பு செய்யறான்? எதுக்கு செய்யறான் சொல்லுங்க. இப்ப உடம்பு எதுக்கு இறந்து போகுது? எதுக்கு இறந்து போகுது உடம்பு? எதுக்கு இறப்பு வருது? இறப்பு எதுக்கு வருது? திரும்பவும் பிறக்கிறதுக்கு. இறப்பு எதுக்கு சார் வருது? திரும்ப இரவு எதுக்கு வருது? திரும்ப பகல் இடத்துக்கு தான் இரவு வருது. இரவு போச்சுன்னா திருப்பி பகல், பகல் போச்சுன்னா திருப்பி இறப்பு, பகல், இப்படி மாறி மாறி வரப்போகுது இல்லையா? அப்போ இறப்பு எதற்காக வருவது? திரும்பவும் பிறக்கிறதுக்கு. எதுக்கும் எல்லாத்தையும் முற்று அழிக்கிறான்? திரும்பவும் படைக்கிறதுக்கு. திரும்பவும் படைக்கிறதுக்கு. ரொம்ப எளிமையான கேள்வி இது. எதுக்கு முழுமையாக அழிக்கிறான்னு சொன்னா திரும்பவும் படைக்கிறதுக்கு. அப்ப முழுமையாக அழிப்பது என்பது மகா பிரளயம். திரும்பவும் படைப்பது என்பது நீள் படைப்பு. நீள் படைப்பு. அப்போ படைக்கின்ற போது படைக்கிற பொருள்கள் என்ன ஆகணும்? வளர்ச்சி அடையணும். படைக்கிற பொருள்கள் என்னாகும்? வளர்ச்சி அடையணும். எப்ப சார் வளர்ச்சி அடையும் சொன்னா இரவுல வளர்ச்சி அடையும். எப்ப வளர்ச்சி அடையும்? இரவுல வளர்ச்சி அடையும். குழந்தைகள் குழந்தை பருவத்துல நிறைய நேரம் தூங்கும். குழந்தை பருவத்துல நிறைய நேரம் தூங்கும். அப்படி தூங்குறத நாம தூங்குறதுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டோம். என்ன சொல்றோம்? கண் வளர்தல் சொல்றோம். என்ன சொல்றோம்? கண் வளர்தல் சொல்றோம். அப்போ குழந்தை உறங்குவதை கண் வளர்தல், கண் வளராயே. நம்ம தாலாட்டெல்லாம் அப்படிதான் இருந்தது, கண் வளராயே அப்படின்னு. அப்ப கண் வளர்தல் என்று பெயர். அப்ப இரவு நேரத்துல தான் இன்னமும் சொல்ல போனா உறக்கத்துல தான் என்ன ஆகும் சொன்னா வளர்ச்சி இருக்கும். என்ன இருக்கும்? வளர்ச்சி இருக்கும். நீ பயிர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா முதல் நாள் சாயந்தரம் போய் வரப்பு சுத்தி பார்த்துட்டு வந்திருப்போம். அடுத்த நாள் காலையில போனா கூடு கூடா கதிர் வந்திருக்கும். முதல் நாள் இருந்திருக்காது. அடுத்த நாள் போனோம்னா அப்ப ஒரு இரவுல என்ன இருக்கும்? அப்ப வளர்ச்சி எப்ப இருக்குது? இரவு நேரத்துல. அதனால புரட்டாசி என்பது என்ன? இரவு. புரட்டாசி என்பது இரவு. அப்பதான் என்ன பண்றான்னு சொன்னா முற்றழிப்பு முடிச்சுட்டு படைத்தல் தொழிலை செய்யறான். யாரு? பெருமான். என்ன தொழிலை செய்யறான்? படைத்தல் தொழிலை செய்யறான். அப்படி படைத்தல் தொழிலை செய்கின்ற போது இறைவன் மேல பரசிவத்துல இருக்கிறான். இவன் பரசிவம். சக்தியும் ஒடுங்கி இருக்கின்ற நிலை. இப்ப எந்த விதமான சிந்தனையும் இல்லாம நம்மால என்ன பண்றான்? ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சக்தி சித்து ஆனந்தமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சச்சிதானந்தமா இருக்கிறான். அப்படி சச்சிதானந்தமாக இருந்த இறைவன் இந்த உயிர்கள் ஆணவத்துல போய் வேண்டிடுச்சே, இதுக்கு ஏதாவது செய்யணுமே நினைக்கிறான். அப்படி நினைச்ச உடனே கீழே இறங்கிட்டான். அந்த கருணையினால கீழே இறங்குறான். அப்படி இறங்கும் போது பரசிவன், பராசக்தி. பராசக்தி. இங்க பராசக்தி கிடையாது. இறங்கும் போதுதான் பராசிவன், பராசக்தி. இப்போ நினைச்சான், படைக்கணும்னு நினைக்கிறான், இன்னும் படைக்கல. நினைத்துதான் பரசிவனும்
பராசக்தியும். இப்போ படைப்பு தொழிலை செய்யணும்னு சொன்னா இன்னும் பேரை இறங்கி வரணும். அப்படி இறங்கி வரும்போது அவன் ஆதிசிவன். என்ன சிவன்? ஆதிசிவன். இவள் ஆதிசக்தி. என்ன சக்தி? ஆதிசக்தி. இந்த ஆதிசக்தி என்பவள் தான் மனோன்மணி. யாரு? மனோன்மணி. இப்போ யாரை கொண்டு எல்லாத்தையும் படைக்கிறான்? தன்னுடைய சக்தியை கொண்டுதான் படைக்கிறான். யாரு? சிவன். அதனால அப்படி படைக்கின்ற போது இந்த ஆதிசக்தியின் இங்க வச்சுக்கிறோம். ஆதிசக்தியின் 1000த்துல ஒரு கூறு. எத்தனை ஒரு கூறு? 1000த்துல ஒரு கூறு. அப்ப எப்படி போடணும்? 1000த்துல ஒரு கூறு யார் அப்படின்னு சொன்னா ஞானாசக்தி. ஞானாசக்தி. இதுல 1000த்துல ஒரு கூறு கிரியாசக்தி. இதுல 1000த்துல ஒரு கூறு இச்சாசக்தி. என்ன சக்தி? இச்சாசக்தி. இந்த இச்சாசக்தியில 1000த்துல ஒரு கூறு பல பிரம்ம தனி. பல பிரம்ம தனி. இதுல 1000த்துல ஒரு கூறு பலவிகரணி. இதுல ஒரு 1000த்துல ஒரு கூறு கலவிகரணி. கலவிகரணி. இதுல 1000த்துல ஒரு கூறு காளி. இதுல 1000த்துல ஒரு கூறு ரௌத்ரி. இதுல 1000த்துல ஒரு கூறு சேட்டை. இதுல 1000த்துல ஒரு கூறு வாமை. மொத்தம் எத்தனை சக்தி பாருங்க? 1 2 3 4 5 6 7 இல்லையா? மொத்தம் 7. ஒண்ணு சரி சரி. இப்போ பலபிரம்மதனி, பலவிகரணி, கலவிகரணி, காளி, ரௌத்ரி, சேட்டை, வாமை. சேட்டை, வாமை. இந்த 7 சக்திகளுக்கும் குடிலா சக்திகள் என்று பெயர். பொதுவான பெயர் என்னன்னு சொன்னா குடிலா சக்திகள். அதுக்கு பேர் என்னது? குடிலா சக்திகள். குடிலை என்பது சுத்தமாயிக்கு இன்னொரு பெயரு. குடிலை என்பது என்ன மாய்க்கு பேரு? சுத்தமாய்க்கு பேர். அப்ப சுத்தமாயா பவனத்தில் இருக்கக்கூடிய இச்சாசக்தியினுடைய கூறுகள் தான் இவை என்பதனால இதுக்கு என்ன பேரு? குடிலா சக்திகள்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? குடிலா சக்திகள். இந்த குடிலா சக்திகள் 7 பேரு. இந்த பலபிரம்மதனி சூரியனை படைத்து இயக்குகின்ற சக்தி. சூரியனை படைத்து இயக்கும் சக்தி. இயக்குகின்ற சக்தி. மகா பிரளயத்துல எல்லாமே அழிஞ்சிருச்சு இல்லையா? சூரிய சந்திரன் கூட இருக்க மாட்டான். அப்போ சூரியனை படைத்து இயக்குகின்ற சக்தி யாரு? பலபிரம்மதனி. பலவிகரணி சந்திரனை படைத்து இயக்குகின்ற சக்தி. சந்திரனை படைத்து இயக்குகின்ற சக்தி. கலவிகரணி ஆகாயத்தை படைத்து இயக்குகின்ற சக்தி. ஆகாயத்தை படைத்து இயக்குகின்ற சக்தி. காளி காற்றை படைத்து இயக்குகின்ற சக்தி. ரௌத்ரி
நெருப்பை தீயை படைத்து இயக்குகின்ற சக்தி, சேட்டை நீரை படைத்து இயக்குகின்ற சக்தி, வாமை நிலம் பூமியை படைத்து இயக்குகின்ற சக்தி. வாமை நிலத்தை படைத்து இயக்குகின்ற சக்தி. ஓரொரு வாயினை மானாங்காரத்து ஈர் இயல்பாய் ஒரு விண் முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர். ஏழையும் படைச்சாச்சு. யாரு? திரு எழுபூற்றி இருக்கையில ஞான சம்பந்தர் பாடுகிறார். எழுதிட்டு இருக்கல புரியல? அதான் இந்த கருத்து தான். அதெல்லாம் இதான் இந்த சித்தாந்தம் படிச்சாதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். திருமுறைக்கு பொருள் எப்ப சார் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா சித்தாந்தம் படிச்சாதான் பொருள் தெரியும். இல்லைன்னா அது பொருளை உள்ளபடியான பொருளை தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? சரி, இப்போ பஞ்சபூதங்களையும் சந்திரனையும் சூரியனையும் படைத்து இயக்குகின்ற சக்திகள் யாரு? இந்த குடிலா சக்திகள். யாரு? குடிலா சக்திகள். புரியுதா? அதுக்கு அடுத்தது இந்த ஞான சக்தி, கிரியா சக்தி, இச்சா சக்தி, இந்த மூன்றுக்கும் ஒரு பெயர் உண்டு. அது என்னன்னு சொன்னா சர்வபூத தமனி. சர்வபூத தமனி, சர்வபூத தமனின் பேர். இந்த மூன்று பேரை என்ன செய்கிறான்னு சொன்னா உயிரை இயக்குகின்ற சக்திகள். உயிரை இயக்கும் சக்திகள். ஏழு, சர்வபூத தமனி 1, 8. இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு செயலை செய்யறாங்க. யாரு? உயிரை, உயிர்களை. உயிரைன்னு சொல்றதை விட உயிர்களை. புரியுதா? உயிர்களை படைக்கிறாங்களா என்ன? உயிர்களை படைக்கிறாங்களா என்ன? உயிர்களை ஒருபோதும் படைக்கிறது கிடையாது. யாரும் உயிர்களை படைக்கிறது இல்லை. இறைவன் எப்படி அனாதியோ அதே மாதிரி உயிர்களும் அனாதி. உயிர்களை யாரும் என்ன பண்றது இல்ல? படைக்கிறது இல்லை. ஆனா உயிர்களை இயக்குறாங்க. மறைப்பாற்றலாகவும் அருளாற்றலாகவும் இருந்து பக்குவப்படுத்துறாங்க இல்லையா? அப்படி பக்குவப்படுத்துகின்ற சக்திகள் தான் யாரு? இவர்கள். ஞான சக்தி, கிரியா சக்தி, இச்சா சக்தி என்று மூன்று பேரும் சேர்ந்து சர்வபூத தமனி. இதுக்கு பேர் என்னது? சர்வபூத தமனி. இப்படி பக்குவப்பட்ட பிறகு பக்குவப்பட்ட உயிரை இறைவனோடு தொடர்பு படுத்துகின்ற சக்தி எதுன்னு சொன்னா இந்த ஆதி சக்தி ஆகிய மனோன்மணி. யாரு? மனோன்மணி. பக்குவப்பட்ட உயிர்களை இறைவனோடு தொடர்பு படுத்தும் சக்தி. தொடர்பு படுத்தும் சக்தி. இது 7, இது 8, இது 9. இது என்னது? 9. இப்படி 9 சக்திகளாக இருந்து உயிர்களுக்காக உலகத்தை படைத்து உயிர்களை அனுபவிக்க செய்து பக்குவப்படுத்தி சிவத்தோடு ஒன்றுவிக்கின்ற செயல்களை நினைந்து போற்றுகின்ற வழிபாடு தான் இந்த நவராத்திரி வழிபாடு. என்ன வழிபாடு? நவராத்திரி வழிபாடு. புரியுங்களா? அப்ப இந்த 9 சக்திகளையும் வணங்குகின்ற 9 சக்திகளையும் வணங்குகின்ற. நீ என்ன சார் ராத்திரில தான் வணங்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்குதான் நான் காரணத்தை சொல்லிட்டேன். படைத்து வளர்த்தெடுக்கின்ற நிலை அந்த புரட்டாசி. அதனால அந்த நிலையில இரவுல, அதனால மாலை நேரத்துல வழிபாடு செய்கிறோம். அதனால நவராத்திரி வழிபாடு. இப்படி இந்த 9 சக்திகளையும் வணங்குகின்ற வழிபாடு செய்கின்ற நிலையில எல்லா நாளும் வழிபாடு செய்யலன்னா கூட இந்த 8வது நாள் இந்த ஆன்மாவுக்கு இந்த ஞானத்தை விளைவிக்கக்கூடியவளாக இருப்பதனால சரஸ்வதி பூஜையாக வழிபாடு செய்யும். அதான் சரஸ்வதி பூஜை.
இல்ல, ஞானம் அறிவு ஊட்டுபவளை அறிவூட்டுகின்ற சக்தியாக வழிபாடு செய்வதனால அது என்னன்னு சொல்றோம், சரஸ்வதி பூசைன்னு சொல்றோம். இப்படி பக்குவப்பட்ட பிறகு இந்த ஆன்மா முக்தி ஆகிய செல்வத்தை, என்ன செல்வம், முக்தி மோட்சம் ஆகிய செல்வத்தை, அதுதான் இருக்கின்ற செல்வத்திலேயே பெரும் செல்வம், அந்த செல்வத்தை தருகின்ற வெற்றி திருமகளாக, வெற்றி திருமகளாக வழிபாடு செய்வதைத்தான் நாம விஜயதசமி என்று இந்த சமஸ்கிருதத்துல சொல்லி நாம என்ன பண்றோம், வழிபாடு செய்யறோம். இதுதான் இந்த நவராத்திரி வழிபாட்டினுடைய காரணமோ காரியமோ. எதுக்கு வழிபாடு செய்யறோம், எப்படி வழிபாடு செய்யணும். இப்போ நாம கொலு பொம்மையை பத்தி பேசுவோம். நவராத்திரியில கொலு பொம்மை தானே முக்கியம், அதானே வச்சு பண்ணோம். எப்படி கொலு பொம்மை வைக்கிறதுன்னு தெரியல, எதை வைக்கிறதுன்னு தெரியல, எல்லாத்தையுமே வச்சிடறோம். தப்பு ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் வைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவனுடைய படைப்புகள் தான் எல்லாமே, அதனால வைக்கிறோம். நம்ம விநாயகர் கூட எப்படி இல்லாமோ விநாயகரை கொண்டாடுறோம். விநாயகரை டிசைன் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா விதவிதமா விநாயகரை செய்கிறோம். அப்படிதான், அப்படி அதெல்லாம் கற்பனைக்கு அளவே இல்லாத போயிடுச்சு. சரி, இப்போ இந்த படி வைக்கும் போது இந்த 9 சக்திகளையும் நினைந்து போற்றுகின்ற வகையில 9 கலசத்தை வச்சு வழிபாடு செய்பவர்களும் உண்டு. 9 கலசங்களை வைத்து வழிபாடு செய்பவர்களும் உண்டு. புரியுதா? அது வச்சணும், 9 கலசம் வைக்கணும். அது நான் சொல்றேன்னா அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அப்படி செய்யறாங்க. 9 கலசங்களை வைத்து வழிபாடு செய்வதும் உண்டு. 9 படிகளை அமைத்து மேல ஒரு கலசத்தை வச்சு வழிபாடு செய்யறதும் உண்டு. அப்படி படிகளை வைக்கின்ற போது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்படி பிறவி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீர்வாழ்வன, தாவரம், ஊர்வன, பரப்பன, நடப்பன, மனிதர்கள், தேவர்கள், 7 வகையான பிறவி. உயிர்கள் எப்படி பிறவி எடுத்திருக்குது, இந்த 7 வகையில 84 லட்சம் வகையான 7 பேரு வேறு. அப்படின்னா பிறக்கின்ற முறை வேறு. கர்ப்பப்பையிலிருந்து பிறப்பது, விதையிலிருந்து பிறப்பது, முட்டையிலிருந்து பிறப்பது, அழுக்கிலிருந்து பிறப்பது, அது வேறு. எப்படி பிறந்தாலும் இந்த வகை எத்தனை, 7 வகையான பிறவி. நீர்வாழ்வன, தாவரம், அதுக்கப்புறம் ஊர்வன, பரப்பன, நடப்பன, மனிதர்கள், தேவர்கள். ஒவ்வொரு படியிலும் இந்த மாதிரி வரிசைப்படுத்தணும். கீழே நீர் வாழுகின்ற பொம்மைகள், ஊர்வன பொம்மைகள், பரப்பன பொம்மைகள், நடப்பன பொம்மைகள், அப்புறம் விலங்கு பொம்மைகள், அதுக்கப்புறம் மனிதர்கள் பொம்மைகள், தேவர்கள் பொம்மைகள். இந்த தேவர்கள் எல்லாரும் வச்சிடலாம், மும்மூர்த்திகள் இல்லையா, எல்லா பொம்மைகளும். அந்த மேல அதுக்கு மேல என்ன பண்ணணும் சொன்னா, அம்மையப்பர் கலசம் வைக்கணும். என்ன வைக்கணும், அம்மையப்பர் கலசம். அந்த அம்மையப்பர் தான் யாரு, பரசிவனும், அதாவது பராசக்தி அல்லது ஆதிசிவன், ஆதிசக்தி. அந்த கலசத்தை வச்சு இப்படி வழிபாடு செய்யணும். இதுதான் உள்ளபடியே நவராத்திரி வழிபாடு. உள்ளபடியே நவராத்திரி வழிபாடு. இந்த நவராத்திரி வழிபாடு படைப்புக்காக சக்தி இறைவனை விட்டு பிரிந்து வருகின்ற நிலை, பிரிந்து வருகின்ற நிலை. பிரிந்து வந்த இந்த சக்திகள் மீண்டும் என்ன பண்ணணும், வேலையை முடிச்சு பிற்பாடு இறைவனோடு சேரணும். அப்படி இறைவனோடு சேருகின்ற நிலைத்தான் நவராத்திரி முடிந்து 21வது நாள் வேதாரீஸ்வரர் விரதம். அப்போ அந்த கௌரி யாரோட போய் சேர்றா, இறைவனோட போய் சேருகின்ற வழிபாடு. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய காரண காரியத்தோடு இருக்கின்ற வழிபாடுகள். இவையெல்லாம் புரிந்து கொள்ளாம யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு அர்த்தம் இல்லாத வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அர்த்தம் இல்லாம வழிபாடு பண்ணிக்கிட்டு ஒரு வழிபாட்டுக்கும் வேதாரீஸ்வரர் வழிபாடு எப்படி செய்யணும்னு அதுக்கும் முறை இருக்குது, அதுக்கும் முறை இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம ஜெயக்குமார் ஐயாக்கு தான் நீங்க நட்டி சொல்லணும். அவர் நேற்று இதெல்லாம் நினைவுபடுத்தினார், கொஞ்சம் சொல்லுங்கன்னு. புரியுதா? இந்த அளவுல நம்ம ஒரு வழிபாட்டு செய்யறோம் சொன்னா அந்த வழிபாடு என்னென்ன தெரியாம செய்யக்கூடாது, எதுக்கு செய்யறோன்னே தெரியக்கூடாது. அப்புறம் என்ன பிரயோஜனம் சொல்லு.
ஒரு பிரயோஜனம் இல்லை. இல்ல காரணத்தோடு செய்தல் சொன்னா நமக்கு அந்த வழிபாட்டுல ஒன்றும். ஆகவே இந்த நவராத்திரி வழிபாடும் விநாயகர் வழிபாட்டுடைய செய்திகளை இதை அறிந்து கொண்டு நீங்க வழிபாடு செய்யுமாறு கேட்டு